பரிசுத்த ஆவியா என்னையும் நிறைத்திரே. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரு வசனத்தை வாசியுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசனம் 63ஆம் அதிகாரம் 12ஆம் 13ஆம் வசனத்தில் ஆண்டவர் மோசேயின் கரத்தை கொண்டு தம்முடைய மகிமை உள்ள புயத்தினாலே அவர்களை நடத்தி அவர்களுக்கு முன்பாக தண்ணீரை இரண்டாக என்ன செய்தாராம்? பிளந்து தம்முடைய நாமத்துக்கு நித்திய மகிமையை உண்டாக்கும்படி செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. மோசேயை ஆண்டவர் ஒரு மீடியேட்டராக கொடுத்தார். மோசேயின் கரத்தினாலே தம்முடைய மகிமை உள்ள புயத்தினாலே மோசே அவர்களுக்கு முன் நிறுத்தப்பட்டிருந்தாலும் தேவன் ஒரு மேய்ப்பன் தன் ஆடுகளை மேய்ப்பது போல தம்முடைய ஜனத்தை தம்முடைய மகிமை உள்ள புயத்தினாலே என்ன செய்தார்? நடத்தினார். அல்லேலூயா. மோசே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பாதையில் அந்த டெஸ்டினேஷன் மோசே போய் சேரல. அவன் மரித்த போது ஜனங்கள் சிதறுண்டு போகவில்லை. உடனடியாக நெக்ஸ்ட் ஒருவரை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். மோசேயோ யோசுவாவோ அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மீடியேட்டர். பட் காட் ஹிம்செல்ஃப் கைடட் them. அவருடைய புயந்தா மகிமையானது. மோசேயால் தண்ணீரை இரண்டாக பிரிக்க முடியாது. மோசே அவர்களுக்கு ஒரு மீடியேட்டராக, ஒரு அட்வைசராக, ஒரு காட் ஸ்போக்மேனாக கொடுக்கப்பட்டார். சோ அவர் பிரயாணத்தில் கிட்டத்தட்ட போய்கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் மரித்த போது ஜனங்கள் சிதறுண்டு போகவில்லை. ஆண்டவர் அந்த நேரத்தில் என்ன செய்யணுமோ செய்து அவர்களை நடத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை நடத்துகிறவர். நம்முடைய திறமை அல்ல, நம்முடைய பணம் அல்ல. God is leading us. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாம் நடக்க வேண்டிய வழியிலே நம்மை நடத்துகிறவர் உன் தேவனாகிய கர்த்தர். வேதத்தில் எரேமியா ஏசாயா 48:18 நினைக்கிறேன், நீங்கள் நடக்க வேண்டிய வழியிலே உங்களை நடத்துகிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. நித்தமும் கர்த்தர் உன்னை நடத்தி. அப்படி என்றால் நாம் ஆண்டவர் நம்மை நடத்தும்படி, பிரைஸ் காட், நம்மை பயிற்றுவிக்கும்படி கரம் பிடித்திருக்கிறார். நமக்கு உதவி செய்யும்படி கரம் பிடித்திருக்கிறார். இங்கே நம்மை நடத்தும்படிக்கு எப்படி எங்கே எப்படி நடக்கணுமோ அந்த வசனத்தை கூட வாசிங்கள். ஏசாயா 48:18. பாருங்கள், நீ நடக்க வேண்டிய வழியிலே I will lead you in the way that you should take, you should walk. நீ நடக்க வேண்டிய பாதையிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் தேவன் நம்மை நடத்துவார். எகிப்தில் இருந்து கானானுக்கு, பிறந்த நாளிலிருந்து நம்முடைய மரண நாள் வரைக்கும் சரியா நடத்தக்கூடிய ஒரு ஆண்டவர் நம் தேவன். அல்லேலூயா. இதிலே இடையில் மோசே போல நம்முடைய பெற்றோர்களை தந்திருக்கலாம். இதுல மோசே யோசுவாவை போல சில ஹியூமன் லீடர்ஸாக நமக்கு உதவியாக சிலர் ஏற்படுத்தப்பட்டிருக்கலாம். அவர்கள் காலம் வரும்போது அவர்கள் கடந்து செல்வார்கள். பட் அவர் God will lead us in the right way always, every day. ஆகையால் அவர்தான் நம்மை நடத்துகிறவர் என்று சொல்லும் போது அவரை எவ்வளவாய் நோக்கி பார்க்க வேண்டும். அவர் நம்மை ஜீவனுள்ள நாளெல்லாம் மரண பரியந்தம், இந்த தேவன் என்றென்றைக்கு நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை
மரணம் நம்முடைய இந்த உலக வாழ்க்கைக்கு ஒரு முடிவு. அந்நாள் வரைக்கும் நம்மை சரியாக நடத்துவார். அவர் நம்மை வாழ்நாளெல்லாம் நடத்துகிறவர். எந்த சூழ்நிலையிலும் நாம பேதலிக்க கூடாது. அங்கேயும் கர்த்தருடைய கரம் நம்மை நடத்தும். நித்தமும் வறட்சியான காலமா இருக்கலாம், புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலையா இருக்கலாம், பட் கர்த்தர் நடத்துவார். என்ன ஒரு வசனத்தை கூட வாசியுங்கள். ஏசாயா 49:6. ஏசாயா 49:16. இந்த இடத்திலே in which situation God spoke this word to his people. ஜனங்கள் நினைக்கிறாங்க சீயோன் என்றால் கர்த்தர் என்னை கைவிட்டு விட்டார், என்னை மறந்து விட்டாள் என்று நினைக்கிறார். அப்பொழுது ஆண்டவர் சொல்றாரு, ஒரு பால் கொடுக்கிற தாயானவள் தன் பாலகனை மறப்பாளோ? அவரே அதுக்கு ஆன்சர். அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஒரு தாய் பால் கொடுக்கிற தன் குழந்தையை மறக்க முடியாது. சில வேளையில் அவர்களும் என்ன செய்யலாம்? மறக்கலாம். வேதாகமத்திலே ஸ்தோத்திரம், சாலமோன் காலத்தில் ஒரு தாய் தன் பிள்ளை அருகில் கிடக்கிறது என்பதை மறந்து உறக்கத்தின் மிகுதியினாலே அந்த குழந்தையின் மேல் புரண்ட போது அந்த குழந்தை என்ன செய்யிற்று? செத்து போயிற்று. தன் பால் கொடுக்கிற குழந்தை அவளாலே சாகடிக்கப்பட்ட தூக்கத்தினாலே தன் குழந்தை அருகில் இருப்பதை மறந்து விட்டாள். ஆகினால் அவள் புத்தியாக எழும்பி செத்த குழந்தையை பக்கத்து அந்த தாய்க்கு கொடுத்து விட்டு இது எம்பிள்ளைன்னு சொல்லி சாமுவேல் சாலோமோனுக்கு நியாயம் செலுத்தினான் சொல்லப்பட்டிருக்கு. இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, பால் கொடுக்கிற தாயானவள் தன் பாலகனை மறப்பாலும் மறக்க மாட்டார். அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, உன்னை என் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன். உள்ளங்கையில், உன்னை என் உள்ளங்கைகளில் I have imprinted you on the palm of my each of my hands. Your walls are continually before me. இந்த இடத்துல ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை ஒருபோதும் மறக்க மாட்டார். God will never forget his people. Hallelujah. Hallelujah. ஆண்டவர் ஸ்தோத்திரம், எண்ணத்தில் நாம் நினைவு கூறப்படுகிறோம். ஆண்டவர் சொல்றார், நிமிஷந்தோறும் நம்ம என்ன செய்றார்? நிமிஷந்தோறும் நம்ம என்ன செய்றார்? நினைக்கிறார். உலகத்திலே ஸ்தோத்திரம், யார் மறந்தாலும் கர்த்தர் நம்மை மறக்க மாட்டார். ஸ்தோத்திரம், நாம் சில வேளை கர்த்தரை மறக்கிறோம். சில வாழ்க்கையில் சில இக்கட்டான சூழ்நிலை சந்திக்கும் போது கர்த்தரை பற்றிய நினைவு நமக்கு வருவதில்லை. கர்த்தர் நம்மை நிமிஷந்தோறும் நினைக்கிறார் என்று வசனம் சொல்லுது. நம்மை அவர் நினைத்திருக்கிறார். நாம் அவருடைய உள்ளங்கையில் வரையப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். நல்ல பிதாவே, இந்த காலை வேளையிலே நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு போதித்த இந்த வார்த்தைக்காக துதிக்கிறோம். ஆண்டவர் என்னென்றைக்கும் தாம் கைபிடித்த மக்களை கைவிட மாட்டார். தேவரீர் இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளில் கைபிடித்தது போல எங்கள் பாவத்தை நிந்தையை புரட்டி போட்டு எங்கள் ரட்சிப்பினால எங்கள் கரங்களை பிடித்த ஆண்டவர் இதுவரைக்கும் எங்களை கைவிடாமல், எத்தனையோ சூழ்நிலைகள் வந்தாலும் கைவிடாமல் காத்து வருகிற தேவன் முற்று முடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். தேவரீர் ஒவ்வொருவரையும் உருவாக்கும், நடக்க வேண்டிய பாதையில் வழி நடத்தும், ஒவ்வொருவருக்கும் நீ உதவி செய்யும். உம்முடைய கரம் எந்த எல்லைக்கும் நீள முடியும். ஒவ்வொருவரையும் நினைத்தருளி ஒவ்வொருடைய தேவையிலும் அற்புதங்களை செய்து ஆசீர்வதித்து நடத்தும் கிருபை அவரோடு இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே.